இன்றைக்கி வந்து ஷேக்ஸ்பியரன் காமெடிஸ் அண்ட் ட்ராஜடிஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து காமெடிஸ் பார்ப்போம். வாட் இஸ் அ ஷேக்ஸ்பியரன் காமெடி? ஸோ கொஷனில் என்ன ஆன்சர்னா, ஷேக்ஸ்பியரன் காமெடி இஸ் நாட் சிம்ப்ளி சம்திங் தட் மேக்ஸ் யூ லேஃப். இட் இஸ் அ ட்ரமாட்டிக் ஸ்ட்ரக்சர் தட் மூவ்ஸ். ஸோ வெறும் சிரிக்க வைக்க மட்டும் செய்யாது. ஸோ இது எப்படி நகரும்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு டிஸார்டர் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும். கன்ஃபியூஷன்லேருந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும். அப்புறம் ரெக்கக்னிஷன். நெக்ஸ்ட்டு ஹார்மனி. த வேர்ல்ட் பிகின்ஸ் tangled like a basket of crossed threads and ends neatly woven. ஸோ ஃபஸ்ட்டு சிக்கலாக இருக்கும், கடைசியில் சிக்கல்லாம் சரியாக போயிடும். இதுதான் காமெடி. மோஸ்ட் காமெடிஸ் கன்க்ளூட் வித் மேரேஜ், ஆஃபன் மல்டிபிள் மேரேஜஸ். ஸோ மல்டிபிள் மேரேஜஸ்னால் 2-3 ஜோடிகளுக்கு சேர்ந்து ஒரே நேரத்தில் கல்யாணம் நடக்கும். அடுத்து ரெக்கன்சிலியேஷன், சோஷியல் ஹார்மனி ரெஸ்டோர்டு. ஸோ அது காமெடிஸுங்கும்போது அது முடியும் போது ஒரு ஹாப்பி நோட்டோடு முடியும். ஒரு ரெக்கன்சிலியேஷன்னா எல்லோரும் ஒன்று சேருவாங்க, இல்லை மேரேஜ் நடக்கும், ஒரு ஹார்மனியஸாக முடியும். அதுதான் கடைசியாக சொல்லிட்டோம். மேஜர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியரன் காமெடி. மேஜர் ஃபீச்சர்ஸ் என்ன? லவ் அண்ட் மேரேஜ் தான் மேஜர். ஃபஸ்ட்டு, லவ் இஸ் தி என்ஜின் ஆஃப் த பிளாட். ரொமான்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ் ட்ரைவ் எவ்ரி திங். ஸோ இந்த ரொமான்ஸை வச்சே கொஞ்சம் ஓட்டுவார். மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம்லையும், ஆஸ் யூ லைக் இட், ட்வெல்த் நைட், இது எல்லாத்தையும் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. லவ் ஆஃப்டன் அப்பியர்ஸ் இர்ரேஷனல், இம்பல்சிவ் அண்ட் பிளேஃபுல். இது வந்து ரொம்ப சீரியஸான நோட்டில் கொண்டு போக மாட்டாங்க. எல்லாமே பிளேஃபுல்லாக இம்பல்சிவாக நடக்கிற காரியங்களாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி அண்ட் டிஸ்கைஸ். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி விமன் கேரக்டர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, டிஸ்கைஸ், மேல் மாதிரி தன்னைத்தானே ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ கேரக்டர்ஸ் டிஸ்கைஸ் தெம்செல்வ்ஸ் ஃபிசிக்கலி ஆர் சோஷியலி. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வயலா இன் 12th நைட், ரோசலிண்ட் இன் ஆஸ் யூ லைக் இட். ஸோ டிஸ்கைஸ் கிரியேட்ஸ் ட்ரமாட்டிக் ஐரனி. தி ஆடியன்ஸ் நோஸ் த ட்ரூத், கேரக்டர்ஸ் டூ நாட். ஸோ அவங்க வேஷம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஆடியன்ஸான நமக்கு தெரியும், பட் அவங்க கேரக்டர்ஸ் அந்த ட்ராமாக்குள்ளே அந்த கேரக்டர்ஸ்க்கு தெரியாது. காமிக் ரிலீஃப் கேரக்டர்ஸ். ஸோ காமிக் ரிலீஃப்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபூல்ஸ் க்ளவுன்ஸை வந்து வச்சுருப்பார். ஃபூல்ஸ் அண்ட் க்ளவுன்ஸ் ஸ்பீக் ட்ரூத் இன் ஹியூமரஸ் வேஸ். ஹியூமரஸ்னால் அதாவது நக்கலாக சொல்லிடுவாங்க, சிரிப்பு முட்டுற மாதிரி சொல்லிடுவாங்க, ஆனால் அவங்க உண்மை பேசிடுவாங்க. ஃபூல்ஸ் அண்ட் க்ளவுன்ஸ் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப விட்டி கேரக்டர்ஸ் ஷேக்ஸ்பியருக்கு. ஃபெஸ்டே இன் 12th நைட், டச் ஸ்டோன் இன் ஆஸ் யூ லைக் இட். ஸோ த ஃபூல் இஸ் ஆஃபன் வைசர் தேன் நோபிள்ஸ். ஸோ அங்கே இருக்க மற்ற கேரக்டர், நோபல் கேரக்டர்ஸை விட ஃபூல் தான் வந்து ரொம்ப வைஸாக இருப்பாங்க. பாஸ்டோரல் செட்டிங். இதில் மெனி காமெடிஸ் மூவ் ஃப்ரம் சிட்டி டு ஃபாரஸ்ட். ஸோ ஒரு பாஸ்டோரல் செட்டிங்க்கு கொண்டு வந்துடுவாங்க. கோர்ட் வந்து கரப்ஷனாக, ஃபாரஸ்ட் வந்து ஃப்ரீடம் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபாரஸ்ட் ஆஃப் ஆர்டன் இன் ஆஸ் யூ லைக் இட். நேச்சர் ஆக்ட்ஸ் லைக் எ தெரப்பி ரூம் ஃபார் broken ரிலேஷன்ஷிப்ஸ். நெக்ஸ்ட்டு மல்டிபிள் பிளாட்ஸ். ஸோ இதில் வந்து ஒரு சப்ளாட் வரும், மெயின் லவ் ஸ்டோரி நடக்கும், அப்புறம் ஒரு செகண்டரி லவ் ஸ்டோரி நடக்கும். த செகண்டரி பிளாட் மிரர்ஸ் ஆர் கான்ட்ராஸ்ட் த மெயின் ஒன். ஸோ அடுத்து பார்த்தோன்னா தீம்ஸ் இன் ஷேக்ஸ்பியரன் காமெடி. தீம்ஸில் என்ன இருக்குது? அப்பியரன்ஸ் விசஸ் ரியாலிட்டி, லவ் விசஸ் ரீசன், ஜெண்டர் ஃப்ளூயிடிட்டி, சோஷியல் கிளாஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஃபர்கிவ்னஸ் அண்ட் ரெக்கன்சிலியேஷன். அடுத்து ஷேக்ஸ்பியரன் ட்ராஜடிஸ். ஸோ நவ் வி ஸ்டெப் இன் டு டார்க்கர் டெரிட்டரி. ட்ராஜடிங்கும்போது கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ட்ராஜடிங்கிறது நாட் ஜஸ்ட் டெத், இட் இஸ் ஃபால் ஆஃப் கிரேட்னஸ். ஒரு கிரேட்டாக இருந்திருப்பாங்க, மேலேருந்து கீழே விழுவாங்க, அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப சஃபர் பண்ணும். அதுதான் வந்து த ஃபால் ஆஃப் கிரேட்னஸ்ன்னு சொல்கிறோம். ஷேக்ஸ்பியரன் ட்ராஜடி மூவ்ஸ். இது எப்படி மூவ் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் இருக்கும், அடுத்து ஒரு ஆம்பிஷன் அல்லது எரர் நடுவில் புகுரும். இது புகுந்த உடனே மாரல் கொலாப்ஸ் நடக்கும். ஸோ அந்த கொலாப்ஸ் நடந்த உடனே கெட்டஸ்ட்ராஃபினா டிஸ்ட்ரக்ஷன், அழிவு ஏற்படும். அடுத்து வாட் இஸ் ஷேக்ஸ்பியரன் ட்ராஜடி? எ ட்ராஜடி ஃபோக்கஸஸ் ஆன் த நோபல் ஹீரோ whose flaw leads to destruction. ட்ராஜடியில் வந்து ஹீரோ இருப்பார்ல, ஹீரோக்கு வந்து ஒரு மெயின் ஃப்ளா ஒன்று இருக்கும். ஃப்ளான்னா வந்து அவர் கேரக்டரில் ஒரே ஒரு தவறு இருக்கும், அதாவது ஒரு தவறான கேரக்டர் மட்டும் அவர்கிட்ட இருக்கும். அதுதான் வந்து அந்த டிஸ்ட்ரக்ஷன், அந்த அழிவுக்கு வழிவகுக்கும். ஸோ மேஜர் ட்ராஜடிஸ் என்னன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஹேம்லெட்,
மேக்பெத், ஒத்தெல்லோ, கிங் லியர் 4 மேஜர் ட்ராஜடிஸ். ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியரியன் ட்ராஜடி என்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு எ ட்ராஜிக் ஹீரோ இருப்பார். இவர் எப்படின்னா யூஸ்வலி ஆஃப் நோபல் பர்த், இவர் வந்து ஒரு பெரிய இடத்து பையனாக இருப்பார். அடுத்து ரெஸ்பெக்டட் அண்ட் பவர்ஃபுல், ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆளாக இருப்பார். எல்லோரும் அவரை மதிப்பாங்க, அவர் சொன்னால் வந்து எல்லாமே நடக்கும், அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருப்பாங்க. அடுத்து ஹேஸ் எ ஃபேட்டல் ஃப்ளா, ஒரு ஹமார்ஷியான்னு சொல்கிறது ஒரு ஃப்ளா இருக்கும் அவர்கிட்ட. அந்த ஃப்ளானால தான் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகும். ஸோ ஹேம்லெட்டுக்கு வந்து இன்டெசிஷன் தான் வந்து ஃப்ளா, மேக்பெத்துக்கு ஆம்பிஷன் தான் ஃப்ளா, ஒத்தல்லோக்கு ஜெலசி, லியருக்கு ப்ரைடு. ஸோ ஹேம்லெட் வந்து டெசிஷன் எடுக்க மாட்டார். அவங்க அப்பாவை கொன்ன அங்கிள் இருப்பார்ல, அவர் வந்து கொல்லலாமா வேணாமா கொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே உட்காந்துருப்பார். அடுத்து மேக்பெத்தில் வந்து ஆம்பிஷன் இருக்கும். அந்த லேடி மேக்பெத் என்ன பண்ணுவாங்க, இந்த ராஜாவை கொன்னுட்டு தன்னோட கணவர் தான் ராஜாவாகணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆம்பிஷியஸாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஒத்தலோவை பொறுத்த வரைக்கும் ஜெலசி, டெஸ்டிமோனாவை கொல்லுவார். கிங் லியர் வந்து அந்த லியர் அந்த கிங்குக்கு வந்து ஒரு ப்ரைட் இருக்கும், ஒரு ஆணவம் ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த டோட்டல் ஸ்டோரியுமே கொலாப்ஸ் ஆக டிஸ்ட்ரக்ஷனுக்கு போக வந்து ஒரு இதாக இருக்கும். அடுத்து ஹமார்ஷியா அப்படின்னா ட்ராஜிக் ஃப்ளா. ஸோ த ஃப்ளா இஸ் நாட் பியோர் ஈவில். இந்த ஃப்ளா வந்து டோட்டலாக வந்து ஈவில்னு சொல்ல முடியாது. இட் இஸ் ஹியூமன் வீக்னஸ் மேக்னிஃபைட்னா அதாவது ஹியூமன் வீக்னஸ் தான். அது வந்து ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ் வச்சா பெருசாக தெரியும்ல, அதான். ஸோ ஹியூமன் வீக்னஸ் தான் அது, ஆனால் இந்த இடத்துல வந்து ரொம்ப பெருசாக தெரியுது, ஏன்னா அது பெருசாக ரியாக்ட் பண்ணுது. மேக்பெத்ஸ் ஆம்பிஷன் இஸ் நாட் ராங் அட் ஃபர்ஸ்ட். ஸோ மேக்பெத்தோட ஆம்பிஷன் வந்து ஆரம்பத்தில் தவறு கிடையாது. இட் பிகம்ஸ் பாய்சனஸ் வென் அன்செக்ட். அதை அப்படியே இருக்கிறத அப்படியே விட்டனால தான் அது பாய்சனஸாக மாறுது. அடுத்து ஃபேட் அண்ட் சூப்பர் நேச்சுரல். ஸோ இந்த ட்ராஜடிஸில் வந்து ஃபேட்டுன்னா உங்களுக்கு தெரியும், தலைவிதி, தலையெழுத்து, இப்படி தான் நடக்கணும்னு இருந்திருக்கு. ஸோ அதுதான் ஃபேட்டு. சூப்பர் நேச்சுரல்னால் ஸோ கோஸ்ட் கேரக்டர்ஸு, ஏஞ்சல் கேரக்டர்ஸ், இதெல்லாம் வந்து சூப்பர் நேச்சுரல். அதாவது மனுஷங்க கிடையாது, அவங்கெல்லாம் மனுஷங்களுக்கு மேலே. ஸோ சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் கேரக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து த விச்சஸ் இன் மேக்பெத். ஸோ மேக்பெத்தில் வந்து விச்சஸ், சூனியக்காரிகள் 3 பேர் வருவாங்க. ஸோ அவங்க அடுத்து கோஸ்ட் இன் ஹேம்லெட், இதெல்லாம் வந்து சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள். பட் ஷேக்ஸ்பியர் லீவ்ஸ் ஆம்பிகுவிட்டினா நாட் கிளியர், அதுதான் ஆம்பிகுவிட்டி, ஆர் தி ஃபேட் ஆர் சைக்கலாஜிக்கல் ப்ரொஜெக்ஷன். அடுத்து இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்டுங்கிறது அந்த ஹீரோக்கு உள்ளேருந்து நோண்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அன்லைக் க்ரீக் ட்ராஜடி, ஷேக்ஸ்பியர் எக்ஸ்ப்ளோர்ஸ் சைக்கலாஜிக்கல் டெப்த். ஹேம்லெட் இஸ் நாட் டிஸ்ட்ராய்ட் பை எனிமீஸ், he is destroyed by his own thoughts. ஸோ இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும், மனசுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்து கேட்டாஸ்ட்ரோஃபினா டிஸ்ட்ரக்ஷன். த எண்டிங் இன்வால்வ்ஸ், எண்டிங்கில் என்ன நடக்கும், ஒன்று ஹீரோ இறந்து போயிடுவார், இல்லைன்னா நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க, மல்டிபிள் டெத்து. அடுத்து ரெஸ்டரேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் ஆர்டர். ஸோ அந்த ஹீரோவோ அங்கே மற்றவங்களோ இறந்து போவாங்க, ஆனால் அந்த பொலிட்டிக்கல் ஆர்டர் இருக்கும்ல, அது வந்து திரும்ப பழைய மாதிரி ஆயிரும். இன் ஹேம்லெட் ஆல்மோஸ்ட் தி என்டையர் ராயல் ஃபேமிலி டைஸ். ஸோ எல்லோரும் இறந்து போயிடுவாங்க. அடுத்து தீம்ஸ் இன் ஷேக்ஸ்பியரன் ட்ராஜடி. ஸோ என்ன தீம்ஸ் மெயினாக இருக்கும்னா, ஆம்பிஷன், ரிவெஞ்ச், ஜெலசி, மேட்னஸ், அப்பியரன்ஸ் விசஸ் ரியாலிட்டி, கரப்ஷன் ஆஃப் பவர். இது மெயின் தீம்ஸ் வந்து இதுதான். ஸோ இதை வந்து காமெடியும் ட்ராஜடியும் ஒரு குயிக்காக வந்து ஒரு கம்பேரிஷன் மாதிரி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு எண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, காமெடியில் வந்து மேரேஜ், ஆனால் ட்ராஜடியில் டெத்து. அடுத்து ஹீரோ என்ன பண்ணுவாங்க, காமெடியில் வந்து யங் லவ்வர்ஸாக இருப்பாங்க, ட்ராஜடியில் வந்து நோபல் லீடராக இருப்பாங்க. டோன் எப்படி இருக்கும், காமெடி வந்து லைட்டாகவும் விட்டியாகவும் இருக்கும், ட்ராஜடி வந்து சீரியஸாகவும் இன்டென்ஸாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு கான்ஃப்ளிக்ட் வந்து ஹீரோஸ் மைண்டில் இருக்குன்னு சொன்னோம்ல, இது வந்து என்னென்னா ஜென்ரலி காமெடியில் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் வச்சுருப்பாங்க. பட் ட்ராஜடியில் அது இன்னும் ஆழமாக போய் மாரல் ஃபெயிலியராக மாறும். அடுத்து அவுட்கம் என்ன, கடைசி என்ன நடக்கும், சோஷியல் ஹார்மனி நிலைநிறுத்தப்படும் காமெடியில். பட் இங்கே மாரல் லெசன் த்ரூ சஃபரிங், இதுதான் ட்ராஜடியில் வரும். ஸோ இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஒரு 5 கொடுத்துருக்காங்க. ஷேக்ஸ்பியர் டிட் நாட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ அரிஸ்டாட்டில். His tragedies focus on psychological realism. His comedies question gender roles. Both genres explore human nature deeply.
Tragedy purifies emotion. Aristotle's catharsis. ஸோ காமெடி என்ன சொல்லுது? ஹியூமன்ஸ் ஆர் ஃபூலிஷ் பட் ஃபர்கிவபிள். இது காமெடியோட கான்செப்ட். பட் ட்ராஜடிக்கு என்ன சொல்லுது? ஹியூமன்ஸ் ஆர் கிரேட் பட் ஃப்ரெஜைல். என்னதான் பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு சின்ன ஃப்ளால தான் விழுவாங்க. போத் டுகெதர் கிரியேட் த ஃபுல் போர்ட்ரேட் ஆஃப் ஹியூமனிட்டி. ஸோ நவ் நம்ம எம்சிக்யூஸ் கொஞ்சம் பார்க்கலாம். த ட்ராஜிக் ஃப்ளா ஆஃப் மேக்பெத் என்னது? ஆம்பிஷன். ஸோ சி ஆம்பிஷன். த விச்சஸ் எங்கே வருவாங்க? மேக்பத்தில் தான் வருவாங்க. ஹாம்லெட் டிலேஸ் ரிவெஞ்ச் மெயின்லி பிகாஸ், ஏன் வந்து ரிவெஞ்சை வந்து தள்ளி போடுறாருன்னா இன்டெசிஷன், அவரால் முடிவே எடுக்க முடியாது. ஒத்தலோஸ் டவுன்ஃபால் இஸ் காஸ்டு பை ஜெலசி. கிங் லியர் டிவைட்ஸ் his kingdom based on love test. The concept of catharsis is associated with tragedy. அடுத்து the ghost எங்கே வருவாங்க? கோஸ்ட் எங்கே வரும்? ஹாம்லெட்டில் வரும். அடுத்து இயாகோ தான் வந்து ஒத்தலோவில் வரும் இந்த கேரக்டர். இந்த இயாகோ கேரக்டர் தான் வந்து ஒத்தலோ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தவறான பாதைக்கு நடத்தும். அடுத்து ஷேக்ஸ்பியரன் ட்ராஜடி யூஸ்வலி எண்ட்ஸ் வித், அவரோட ட்ராஜடி வந்து டெத்தில் தான் முடியும். சி டெத். த ஃபூல் அப்பியர்ஸ் ப்ராமினென்ட்லி இன் காமெடிஸ். காமெடி எங்களுக்கு ஃபூல் வந்து காமெடியில் இப்போ வராது, எல்லாத்துலேயுமே வரும். ஓகே, ஃபூல் வந்து அப்பியர்ஸ் ப்ராமினென்ட்லி இன் கிங் லியர். அடுத்து இப்போ வந்து காமெடி செக்ஷனில் பார்ப்போம். வயோலா டிஸ்கைசஸ் ஹர் செல்ஃப் இன் 12th நைட்டில் தான் வயோலா வருவாங்க. ரோசலின் எங்கே வருவாங்க? ரோசலின் டிஸ்கைசஸ் ஹர் செல்ஃப் ஆஸ், ரோசலின் வந்து ஆஸ் யூ லைக் இட்டில் வருவாங்க. இவங்க வந்து கேனிமீட் அப்படிங்கிற கேரக்டர் எடுப்பாங்க. த ஃபாரஸ்ட் ஆஃப் ஆர்டன் இது எங்கே வரும் அப்படின்னா ஆஸ் யூ லைக் இட்டில் தான் வரும். காமிக் பிளேஸ் ஆஃபன் எண்ட் இன், காமிக் பிளேஸ்னால் மேரேஜில் நடக்கும், முடியும். நெக்ஸ்ட்டு மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி இஸ் சென்டர் ஃபார், மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி எங்கே வரும்? 12th நைட்டில் வருது. ஷைலாக் எங்கே வருவாங்க? மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸில் வருவார். ஏன்னா இவர் தான் அதில் வந்து என்ன பண்ணுவார்? மெயின் வில்லனாக இருப்பார். ஸோ ஒரு பவுண்ட் ஆஃப் ஃப்ளெஷ் வந்து கேட்பார் தெரியுமா, அந்த கதையில். போர்ஷியா டிஸ்கைசஸ் ஹர் செல்ஃப் ஆஸ் அ லாயர். சி. ஃபெஸ்டே இஸ் அ கேரக்டர் இன், ஃபெஸ்டே எங்கே வரும்? 12th நைட்டில் வரும். அடுத்து ஷேக்ஸ்பியரன் காமெடி டிப்பிக்கலி மூவ்ஸ் ஃப்ரம், காமெடி வந்து என்ன நடக்கும் அப்படின்னா பி கேயாஸ்லேருந்து ஆர்டருக்கு வரும். த தீம் ஆஃப் ஜெலசி இஸ் சென்ட்ரல் இன், தீம் ஆஃப் ஜெலசி எங்கே சென்ட்ரலாக இருக்குது? ஒத்தலோவில். ஸோ இப்போ மிக்சடாக கொஷின் பண்ண போகிறோம். த டேர்ம் ஹமார்ஷியானா என்ன? ட்ராஜிக் ஃப்ளா. விச் ட்ராஜடி எக்ஸ்ப்ளோர்ஸ் மேட்னஸ் மோஸ்ட் இன்டென்ஸ்லி? மேட்னஸ் அப்படிங்கும்போது கிங் லியர். ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ், இது எங்கே வரும் அப்படின்னா ஆஸ் யூ லைக் இட்டில் வரும். த கேரக்டர் மோஸ்ட் ட்ரிவன் பை ரிவெஞ்ச் அப்படின்னாலே ஹாம்லெட் ஞாபகம் வச்சுக்குவோம். அடுத்து த ஸ்டார்ம் சீன் இஸ் சிம்பாலிக் இன், ஸ்டார்ம் சீன் எங்கே வரும்? கிங் லியரில் வருது. விச் பிளே கம்பைன்ஸ் காமிக் அண்ட் ட்ராஜிக் எலமெண்ட்ஸ்? இதில் எந்த பிளே? ஏ மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ். ஷேக்ஸ்பியரன் ஹீரோஸ் ஆர் யூஸ்வலி, ஹீரோஸ் அப்படின்னாலே கிங்ஸ் அல்லது நோபல்ஸாக இருப்பாங்க. ட்ரமாட்டிக் ஐரணி இஸ் ஸ்ட்ராங் இன், ட்ரமாட்டிக் ஐரணி ஒத்தலோவில் ஸ்ட்ராங்காக இருக்குது. த பாஸ்டோரல் எலமெண்ட் அப்பியர்ஸ் ஸ்ட்ராங்லி இன் ஆஸ் யூ லைக் இட். எ ஷேக்ஸ்பியரன் காமெடி ரெஸ்டோர்ஸ், கடைசியில் என்னத்தை ரெஸ்டோர் பண்ணும்? சோஷியல் ஹார்மனியை ரெஸ்டோர் பண்ணும்.